ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் தான். ஒரு டைம் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த முறை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி எடுத்துட்டு நம்ம ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சாறு மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட்டை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அரைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா சாறு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது எல்லாமே. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு ரவை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்வீட்னாலே நான் கம்மியாக தான் செய்வேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நார்மல் ரவை யூஸ் பண்ணுறதை விட நல்லா அந்த ஃபைனாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரவை யூஸ் பண்ணுங்கள். அது இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி பெரிய ரவையாக இருந்ததுன்னா மிக்சியில் 1 சுற்று 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது 1:3 தான் நம்ம இந்த ஸ்வீட் செய்யும் பொழுது இன்னொரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து 4 அளந்து எடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட் ஜூஸை. இப்போது அந்த நெய்யில் சேர்த்துட்டு பீட்ரூட் ஜூஸை ஊற்றி கொஞ்சமாக நான் ஏலக்காவும் அதுக்கப்புறமேட்டு 1 பிஞ்ச் அளவு உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிடணும். ஏன்னா இதில் ஒரு பச்சை வாசனை வரும். அந்த வாசனை இருந்ததுன்னா ஸ்வீட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போது நம்மளுக்கு தகுந்த அளவு ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரவை எடுத்தேன் இல்லையா, அதால் 1.5 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 கப் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் தான் இந்த சுகர் எல்லாமே நம்ம சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிட்டு கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரவையை கொட்டிட்டு நான் கைவிடாமல் கிளறேன். அப்போ தான் அது கட்டி தட்டாது. இப்போ ரவையில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே கொஞ்ச நேரம் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா திக்காகி வானலில் ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த கொப்பரை தேங்காய் தான். ஸோ கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் போடுங்க. சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வானலில் வச்சு கிண்டிட்டு இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் நம்ம இந்த ஸ்வீட்டை போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அதில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அழகாக ஈவனாக வந்துடும். இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இது மேலே எடுத்து அப்படியே கொஞ்சம் கார்னிஷ்காக அப்படியே அங்கங்கே வச்சோம்னா அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் இதோடய சேர்த்து கிளறிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சும்மா வீடியோக்காக இந்த மாதிரி வச்சேன். இப்போது இந்த மாதிரி திராட்சை முந்திரி ரெண்டுத்தையும் இதே மாதிரி இதில் வச்சாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், பார்க்கும் பொழுதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட பீட்ரூட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது என்னங்க கேசரி தானே, இது என்ன நீங்கள் ஸ்வீட்டுன்னு இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் ஒரே பேரை சொல்லும் பொழுது நான் கேசரின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இவ்வளோ தானா அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால தான் பீட்ரூட் ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னேன். சூப்பராக நம்மளோட இந்த பீட்ரூட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் கற்றுக்கலான்னா கண்டிப்பாக கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.